ஹாய்ப்பா. ரைட்டுங்க. அப்புறம் அப்புறம் நீ தான் சொல்லணும். நேற்று ஜென்சி கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்களா? பார்த்தனே. நீ பார்த்தியா? பார்த்தேங்கப்பா. எப்படி சூப்பராக இருந்துச்சா? பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. இடம் கிடைக்காம அப்புறம் அறிவாலயத்திலேயே பண்ணாங்க. இடம் கிடைக்கலையா? இல்லைக்கா, இடம் கொடுத்தாங்க. அப்புறம் திடீர்னு கடைசி நேரத்தில் பயந்துட்டு கேன்சல் பண்ணிட்டானுங்க. அப்புறம் அறிவாலயத்திலேயே பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. எனக்கு என்ன ஒரு பார்க்கும்போது என்ன ஒரு சந்தேகம்னாங்கப்பா, விஜய்க்கு அவ்வளோ கூட்டம் கூடுது. அவர் பொலிட்டிக்கல் லீடர், அதை அவருக்கு அவ்வளோ கூட்டம் கொடுது. சினிமாக்காரன் அதுக்காக கூட்டம் கொடுது. பொலிட்டிக்கல் லீடர் அப்புறம் ஏன்னா அந்த கூட்டம் ஏன் நமக்கு கூட மாட்டேங்குது? தாங்க நம்மளுக்கு கூடுறதுன்னா இது எல்லாமே ஒரு ஐடியாலஜியில் கூடும், ஒரு சித்தாந்த அடிப்படையில் கூடும் இதெல்லாம். இவங்க எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கிளாஸில் எத்தனை பேர் இருக்கீங்க? என் கிளாஸ் ஒரு 40 பேர். 40 பேர் இருப்போம். சும்மா படிச்சுட்டு மார்க்குக்காக படிக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பீங்க? ஒரு அது 30 பேர், 35 பேர். அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்த்தோன்னு அப்படியே நம்புறது. அதை அந்த ரிசர்ச் புரிஞ்சு படிக்கணுன்றதுக்குள்ளே போக மாட்டாங்க. ஸோ விஜயை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மோகத்தில் வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி வருவாங்க. இப்போ இங்கே நேற்று வந்த கூட்டம்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிசர்ச், ஒரு ஃபுல் டேட்டா, ஒரு அனலைஸ், ஃபேக்ட் செக் பண்ணி ஒரு பக்காவான கூட்டம் தான் நேற்று வந்திருப்பாங்க. நேற்று வந்தவங்க பூரா அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட் மாதிரி வந்திருப்பாங்க. திராவிட இயக்கங்களை பற்றி அவ்வளோ வரலாறு தெரிஞ்சவங்க தான் வந்திருப்பாங்க. ஸோ அந்த கூட்டத்துக்கும் இந்த கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல உனக்கு. ஸோ இந்த மாதிரி கூட்டம் வந்து எதுவுமே ஒரு பொய் பரப்பாது, ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் சொல்லாது. இந்த கூட்டம் என்ன பண்ணுன்னா, சமூகத்தை வந்து ஒரு மேம்பட்ட சமூகமாக உருவாக்கணும்னு நினைச்சிட்டு வர கூட்டம். அது அப்படி கிடையாது. அது ஒரு ரசிகர், ஒரு மாப் மென்டாலிட்டி, ஒரு ஸ்டார்டமோட ஒரு இதில் வர்ற கூட்டம். அதுதான் நம்ம அந்த கூட்டத்துக்கும் இந்த கூட்டத்துக்கும். உங்க கிளாஸ்லயே 30 பேர் மார்க் எடுத்தா போதுன்ற ஆங்கிள் படிக்கிறாங்க. அப்போ ஒரு ரிசர்ச் பண்ணி நம்ம ஒரு புரிஞ்சு படிக்கணுன்றதுங்க அப்போ ஒரு 10 பேர் தான் இருக்கிறாங்கன்றப்போ அந்த கூட்டம் கொஞ்சம் எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும். பட் அந்த கூட்டம் தான் உனக்கு சயின்டிஸ்டாகவும் ஒரு இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த கூட்டமாக அந்த கூட்டம் தான் இருக்கும். புரிஞ்சுதா? ஓகே ஓகே. அப்புறம் அந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் பரப்புறாங்களப்பா, அந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் பரப்பும்போது மக்கள்கிட்டயே அந்த நியூஸ் வந்து போய் சேருது. அவங்களும் அதை உண்மைன்னு நம்பி என்கிட்ட ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது நீ ஃபேக் நியூஸ் வந்து உனக்கு 100 ஃபேக் நியூஸ் காலையில் இருந்துச்சு ஆரம்பிச்சிருவானு. இந்த 100 ஃபேக் நியூஸ் வந்து 50 லட்சம் பேர்த்துக்கிட்ட போய் சேர்ந்துரும். ஆனா 10 ஃபேக்ட் செக் பண்ணி போட்டா அது 10 லட்சம் பேர்த்துக்கிட்ட போறதுக்கே முக்கும். ஸோ உனக்கு பொய் போற ஸ்பீடுக்கு உண்மை போகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பொய் வந்து உணர்ச்சி வசப்பட்டது. நீ வந்து பொய்யை நம்புறதுக்கு ஈஸியா, அது ஸ்க்ரோல் பண்ணி பொய்யை ஈஸியா நம்பிடலாம். உனக்கு ஷார்ட்கட் மெத்தட் பொய்யை நம்புறது. உண்மையை தெரிஞ்சுக்கிறது நீ லாங் டேர்ம் போகும், ஒரு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். ஃபேக்ட் செக் பண்ணணும், பேக் ட்ரேஸ் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணா தான் நீ வந்து உண்மையை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால பொய்யை நம்புறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையுமே நம்மளால புத்திசாலியா மாற்றணும்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க எல்லாத்தையுமே ஒரு மந்தையில் ஆடுகள் இருக்கிற மாதிரி வச்சிருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இந்த போராட்டம் தொடர்ந்துட்டே தான் இருக்கும். வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. புரிஞ்சுதா? ஓகே.